Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். Actually இது என்ன மெட்டீரியல் அப்படினா ஒரு ரேயான் மெட்டீரியல், நல்ல சாஃப்ட்டான ஒரு ரேயான் மெட்டீரியல், நல்ல டார்க் இங்க் ப்ளூ கலர்ல இருக்கு. இது வந்து ஒரு சுடிதாரோட ஸ்லீவ், ஒரு ஷார்ட் ஸ்லீவ். சோ இதுல ஒரு சின்ன இந்த டிசைன் போட்டுருக்கோம். ஜர்தோசி வர்க்கும் பேட்ச் வர்க்கும் வர மாதிரி. நம்ம லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல ஒன்னு போட்டுருந்தோம் இல்லையா, ஒரு குட்டி குட்டி பெட்டல்ஸ் வச்சு ஒரு வர்க் பண்ற மாதிரி, ஒரு கிரே கலர் சாட்டின் பெட்டல்ஸ் வச்சு. சோ அந்த ஷார்ட்ஸோட ஆக்சுவல் மேக்கிங் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த லைன், இங்க ஒரு சென்டர்ல ஒரு லைன் இருக்கு, அதுக்கப்புறம் சைடுல கொஞ்சம் கொஞ்சம் லீஃப், அப்புறம் குட்டி குட்டி கொடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் லைன் முடிச்சிடலாம். இதுக்கு நான் ஜர்தோசி இது ஒரு டிஃப்ரெண்டான கலர், டல் கோல்டுலேயே ரொம்ப லைட்டான கோல்டு இது. இந்த கோல்டில் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீடில் 23 யூஸ் பண்ணுறேன். அண்ட் த்ரெட் நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் த்ரெட் வெளியே எடுத்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு லாக்கு திரும்ப மேலே போகணும். மேலே போகும்போது இந்த பீஸோட பாதி இந்த இடத்துல, பட் இதை தாண்டி வெளியில் ஸ்டிச் போடாதீங்க. இதை லைட்டாக தள்ளி விட்டு இந்த லைன் மேலேயே ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு லாக்கு, அப்புறம் அடுத்த பீஸ். அதையுமே நீங்கள் தைக்கும்போது லைனில் தான் தைக்கணும். லைனை விட்டு வெளியில் போயிடாதீங்க. அப்போ தான் ஒரு மாதிரி பின்னல் மாதிரி அழகாக எஸ்எஸ்ஸாக இருக்கும். எஸ் ஷேப்பில் வரும் பார்க்குறதுக்கு. மறுபடியும் அடுத்த பீஸ் இதோட பாதி, அப்போ அதோட எண்டு இங்கே வரைக்கும் போட்டு மறுபடியும் ஒரு லாக் போட்டு அடுத்த பீஸ். ஸோ இதே மாதிரி ஒரு பீஸாக அட்டாச் பண்ணிட்டே வரணும். வந்தோம்னா நடுவில் ஒரு பின்னல் மாதிரி போட்டு ஒரு கொடி டிசைன் கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச் ஃபுல்லாக சென்டர் லைனில் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து இந்த லீஃப் ஃபில் பண்ண போகிறோம். லீஃபுக்கும் இதே ஜர்தோசி தான், ஆனால் கொஞ்சம் எம்போஸ்ட் டைப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் கொடுக்கணும். பேஸ் என்ன ஷேப்பில் கொடுக்கணுங்கிறது தான் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் இதில். அதாவது ஒரு லீஃப்குள்ளே இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் தான் நம்ம பேஸ் கொடுக்க போகிறோம். இது மேலே லீஃப் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேஸுக்குமே நான் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன், அதாவது சாதி தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் லாங்காக கட் பண்ணியிருக்கேன். இது மேலே நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிட்டே வந்துடுங்க. இந்த சென்டர் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த மாதிரி. இது பேஸ் தான், வெளியே தெரியாது. ஸோ ஃபுல்லாக டச் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்து இது மேலே நம்ம லீஃப் மாதிரி போட போகிறோம். அதுக்குமே குட்டி குட்டி பீசஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு நான் என்ன பீஸ் கட் பண்ணினோ அதே அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் எடுத்திருக்கேன். இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து இந்த லீஃபோட டிப்பில் இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பீஸ் சின்ன ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கோங்க. இது சென்டர் லைன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் லைன்ஸ், இந்த பக்கம் கொஞ்சம் லைன்ஸ். ஸோ கீழே ஒரு லாக் போட்டாச்சு. திரும்ப மேலே போயிட்டு இந்த லீஃபோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு லாக்கு போட்டுட்டு அடுத்த பீஸ். ஸோ நான் ரெண்டு சைடும் தனித்தனியாக பண்ண போகிறேன். அதாவது ஆல்டர்னேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரைட் சைட் முடிச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் லீஃப் முடிச்சிருந்தேன். இப்போ இந்த லீவ்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். நல்லா எம்போஸ்ட் எஃபெக்டில் அழகாக வந்திருக்கு. லீஃபோட சென்டரில் ஒரே ஒரு லைன் ஜர்தோசி அப்படி நீளமாக வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் சும்மா சின்ன சின்ன கிராஸ் மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஜர்தோசி சிங்கிள் லைனாக வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதில் இடையில ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஜர்தோசிக்கு நடுவில் கூடி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு த்ரெட் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜர்தோசிக்கு நடுவில் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கும் டுட்டோரியல் வீடியோ இருக்குது, அதுவும் கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லாங் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வெறும் ஜர்தோசி வச்சு லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி எடுக்கும்போது இந்த விரல் வச்சு இதை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் வச்சு இதை இப்படி ஹோல்ட் பண்ணணும். இந்த ஜர்தோசி இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த லீவ்ஸ் கொடி எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதில் இந்த ஃபர்ன்ஸ் மாதிரி போட்டிருக்கல, இந்த சும்மா பிரான்ச்சஸ் மாதிரி, இதோட எண்டில் ஒரு எண்டுலையும் ஒரு பெட்டல் வைக்க போகிறோம். அந்த பெட்டலுக்கு தான் நான் ஒரு கிரே கலர் சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட், டார்க் ப்ளூக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கிரே கலர் சாட்டின் கிளாத். ஸோ இந்த கிளாத்தில் நம்ம ஒரு குட்டி பெட்டல் பண்ண போகிறோம், ரொம்ப சின்னதாக. ஸோ கிளாத் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா க்ராஸாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு விரல் வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
கீழே இருக்கிறத ஃபுல்லாக இப்படி சுருக்கணும். இப்படி மடக்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே சுருக்கணும். இழுத்து இதை சுருக்குங்க. இப்படி சுருக்குனிங்கன்னா சின்னதாக ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம நூல் வச்சு கட்டிக்கணும். சாதாரண மிஷின் நூல் இருக்குல்ல, அதை வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு கட்டிக்கலாம். நம்ம டிஷ்யூ பெட்டல்ஸ்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி 2-3 தடவை சுற்றி நாட் போட்டு கட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன பெட்டல் தான் இதுக்கு தேவை. ஏன்னா வந்து ஒரே இடத்துல நிறையா பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா. இதை வந்து இப்போ மொத்தமாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஜாஸ்தி துணி விட வேணாம், அதுக்காக ரொம்ப ஒட்டி வெட்டிடாதீங்க, நூல் பிரிஞ்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு நிறைய பெட்டல்ஸ், இங்கே எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை லைன்ஸ்க்கு பெட்டல்ஸ் செஞ்சுட்டு அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பெட்டல்ஸ் வந்து நான் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக. இதை வந்து நம்ம இந்த ஒரு பிரான்ச்சோட எண்ட்லேயே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு சென்டர் இருக்குல்ல, அங்கே நாட் வச்சு நூல் வச்சு கட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டு இதை அட்டாச் பண்ணிடுங்க. இங்கே ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இது எண்டு வந்து கொஞ்சம் பிசிறாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாட்டின் துணி, அதை வந்து நேராக்குறதுக்கு ஜஸ்ட் இது மேலே ஒரு தையல் இது ஒன்றாக்கி வச்சுட்டு அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் சாட்டின் துணியில் தான் செய்யணும்னு கிடையாது, இதில் செய்யலாம். டிஷ்யூ கிளாத்தில் செய்யலாம், இல்லை நெட் கிளாத்தில் செய்யலாம், சில்க் காட்டனில் கூட செய்யலாம். பட் சில்க் காட்டன்லாம் செஞ்சிங்கன்னா இந்த நாட் போடுற இடம் வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ பெட்டர் வந்து நெட்டு, இந்த சாட்டின், இது ரெண்டும் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போது அதை அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே இந்த நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலுக்கு பக்கத்தில் த்ரெட் எடுத்துகிட்டு ஜர்தோசியில் ஒரு சின்ன பீஸ், நம்ம ஏற்கனவே பெட்டல்ஸ் இதுக்கெல்லாம் செஞ்சாலும் அந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கெல்லாம் செஞ்சாலும் அந்த சைஸ்லேயும் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டுரும். ஸோ இது மேலே கவர் ஆகிடும். இதே மாதிரி ஒரு 4 பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, அந்த பிசிறு இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும் நமக்கு. அண்ட் இப்போது இதில் வந்து இந்த பிசிறு கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் த்ரெட்லேயே லோடிங் மாதிரி போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதாவது ஜர்தோசிலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் த்ரெட்டு வச்சு லோடிங் மாதிரி பண்ணுங்கள், அதுவும் அழகாக இருக்கும். திக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணணுங்கன்னா செல்ஃப் கலர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நம்ம காம்பினேஷனை பொறுத்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த 4 பீஸ் நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பிசிறு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ இந்த பெட்டல் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா லைனோட எண்ட்லேயும் நம்ம பெட்டல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா பெட்டல்ஸ்க்கும் ஜர்தோசி போட்டு முடிச்சாச்சு. பெட்டல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டான ஒரு மைல்டான ஒரு டிசைன். இது ஆக்சுவலி என்னோட சுடிதாரோட ஸ்லீவ் தான் இது. ஸோ நெக் வந்து இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ண வேணான்னு தெரியல, ஏன்னா நானே தான் பண்ணலாம்னு நினச்சிருக்கேக். ஆனால் நெக்குக்கு வந்து ட்ராயிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட் நெக், சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக் ட்ராயிங் ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து ஷார்ட் ஸ்லீவோட பார்டர். ஸோ நெக் லைன் வந்து நான் எப்பவுமே பிரின்சஸ் கட் சுடிதார் தான் போடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு இது கட்டிங்கு. ஸோ நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு கொஞ்சம் லாங்காக, ஒரு சைடு கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் அதே ஒர்க் தான், இந்த ஜர்தோசி, அந்த பெட்டல்ஸ் எல்லாமே பண்ணணும். கண்டிப்பாக லேட் ஆகும் நான் பண்ணுறதுக்கு, அதனால் உங்கள்கிட்ட காட்டிடுவோன்னு பார்த்தேன். இந்த ட்ரேசிங் பேப்பர் பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம். ஸ்லீவுக்கான ட்ரேசிங் பேப்பரும் பிளாக்ல இருக்கும், அந்த டிசைனும் பிளாக்ல இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.